பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் யோசுவா புஸ்தகம் முதல் 4 அதிகாரங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. 5 ஆகமங்களின் வரலாற்றின் தொடர்ச்சியே யோசுவா. மோசேயின் மரணத்துக்கு பின் இஸ்ரவேலர் யோர்தான் நதியை கடந்து சென்று அங்கே அவர்கள் கானானை வென்று அதில் குடியேறிய விபரங்களை இந்த புஸ்தகம் நமக்கு தெரிவிக்கிறது. வேதாகமத்தின் அடிப்படையில் இஸ்ரவேலர் கானான் தேசத்தின் மீது படையெடுத்த போது கிமு 1405 அதன் பின் 25 அல்லது 30 வருடங்கள் வரைக்கும் இஸ்ரவேலின் வரலாற்றை இந்த புத்தகம் நமக்கு தருகிறது. மேன்மை உண்டாவதா. இஸ்ரவேலுக்கு எப்படி வாக்குத்தத்தம் பண்ணின தேசம் முழுவதையும் ஆண்டவர் கொடுத்தார் என்பதை இந்த பகுதி நமக்கு தெளிவாக்குகிறது. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. 40 வருட வனாந்தர பயணத்தின் போது யோசுவா மோசேயின் உண்மையுள்ள நெருங்கிய உதவியாளனாக இருந்ததை நாம் யாத்திராகமத்திலே வாசிக்க முடியும். பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாக யோசுவா மோசேயின் காலத்துக்கு பின் இஸ்ரவேலின் தலைவனாயிருந்து வழிநடத்தும்படியாக நியமிக்கப்பட்டார். இப்பொழுது தேவன் யோசுவாவை இஸ்ரவேல் மக்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு அழைத்து செல்லும்படியாக கட்டளை கொடுக்கிறார். யோசுவா என்ற பெயருக்கே கர்த்தர் ரட்சிக்கிறார் என்று அர்த்தமாம். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஆம், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர பயணத்தின் போது கானானுக்குள் பிரவேசித்து அதை கைப்பற்றிய போதும் மற்ற அனுபவங்கள் நமக்கு முன்மாதிரியாக ஒரு எச்சரிக்கையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசமும் மக்கள் எதிரிகளை வென்று அதை சுதந்திரித்துக் கொள்வதும் அங்கே நமக்கு விசுவாசிகளுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. ஆண்டவர் தேவன் யோசுவாவோடு இருப்பதாய் வாக்குத்தத்தம் பண்ணினார். தேவன் யோசுவாவுக்கு கொடுத்த அடிப்படை வாக்குத்தத்தம், நான் எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவராகிய தேவன் வாக்கு கொடுத்தவர் நம்மோடும் இருந்து பரம கானானை நோக்கி நடத்துகிற நல்ல தேவனாக இருக்கிறார். மேன்மை உண்டாவதாக. ஆம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள யோசுவாவும் இஸ்ரவேல் அனைவரும் வசனங்களுக்கு கீழ்ப்படிய தங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்க வேண்டியதாக இருந்தது. அதே வசனம் முக்கியம். இரவும் பகலும் அதை தியானிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அப்பொழுது கர்த்தர் நம் வழியை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஆம், ஆண்டவருடைய சமூகத்திலே நமது வழியை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்க வேண்டும். 2வது அதிகாரத்திலே வேவுக்காரர்கள் அங்கே கடந்து செல்கிறதையும் அங்கே ராகாப் அடைக்கலம் கொடுக்கிறதான காரியத்தையும் பார்க்கிறோம். ராகாப் ஒரு பாவியான பெண்ணாக இருந்தாலும் அந்நிய தேவர்களை அங்கே வணங்கி வந்தாலும் ஆண்டவரை பற்றி அறிந்து கொண்ட மகள். அங்கே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராகிய உண்மையான கர்த்தர் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று 10, 11 வசனங்களிலே நாம் வாசிக்க முடியும்.
கதிரபரசன மேன்மை உண்டாவதாக. ஆம், அந்த ராகாப் தான் அங்கே அனுப்பப்பட்ட வேவுக்காரர்களுக்கு அங்கே பாதுகாப்பும் அடைக்கலமும் கொடுத்து அனுப்புவதை குறித்து பார்க்கிறோம். கதிரபரசன மேன்மை உண்டாவதாக. ஆம், அங்கே அங்கே அவர்களை அந்த மனுஷர் அவர்களை நோக்கி, எங்கள் ஜீவனே உங்களுக்கு ஜீவனுக்கு ஈடு, நீங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை கொடுக்கும்போது நாங்கள் தயை சத்தியம் பாராட்டுவோம் என்றார்கள். சமயமே உண்டாவதாக. அங்கே ஒரு வாக்கு அங்கே ஒரு அடையாளத்தை கொடுக்கிறதை குறித்து நாம் பார்க்க முடியும். நாங்கள் தேசத்தில் பிரவேசிக்கும் போது சிவப்பு நூல் கயிற்றை இங்கே இறைக்கப்பட்ட ஜன்னலிலே கட்டி தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் வீட்டிலே சேர்த்துக்கொள் என்று சொல்லி அங்கே ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது. ஒரு சிவப்பு நூல் அது கிறிஸ்தவனுடைய இரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. 3வது அதிகாரத்தில் யோர்தானை கடந்து செல்வதை குறித்து நாம் பார்க்கிறோம். மக்கள் மத்தியில் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி தேவ பிரசன்னத்துக்கு அடையாளமாய் அவர்களோடே கூட கடந்து செல்கிறது. யோர்தான் பிரவாகித்து வந்தாலும் ஆண்டவராகிய தேவன் அவரை நடத்துகிறார். 4வது அதிகாரத்திலும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோரும் யோர்தானை கடன் தீர்த்து போகிற காரியத்தை குறித்தும் அங்கே அதற்கு அடையாளமாக 12 கற்கள் நட்டப்படுகிற காரியத்தை குறித்தும் பார்க்கிறோம். இந்த வசனங்களை தியானிக்கும் போது சர்வ தேவன் நம்மோடு நம்மை நடத்துவாராக. மகிமையான ஆசீர்வாதம் அளித்து செய்வாராக. ஆமென், ஆமென்.